ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டாக் அனாலிசிஸில் பார்க்க போகிறது பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடு. இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தமிழ் மைண்ட்ஸ். நான் உங்கள் அபிஷேக். ஓகே கைஸ், இப்போ இந்த கம்பெனி பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கார்பரேஷன். இது வந்து ஃபுல் பிஸ்கெட்டு எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கிற ஒரு கம்பெனி. நிப்டி எஃப்எம்சிஜியில் பார்த்தா கூட இருக்கும் இந்த கம்பெனி. நிப்டி 50லையும் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் தி கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1892 ஸ்டார்ட் பண்ணுறாங்க கொல்கட்டாவில். இது வந்து 1990 தான் இந்த வாடியா குரூப் வந்து இதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. வாடியா குரூப் பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா, இந்த குரூப் வந்து இப்போ கரண்ட்லாம் எடிட் பை நுஸ்லி வாடியா. நுஸ்லி வாடியா யாருன்னு பார்த்தீங்கன்னா நெபிலி வாடியாவோட பையன். நெபிலி வாடியா யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா, அதாவது பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல், அப்புறம் த மேன் ஹூ ஃபவுண்டட் பாகிஸ்தான், அவரோட மருமகன். ஜின்னாவோட மருமகன் தான் நெபிலி வாடியா, அவரோட பையன் தான் நுஸ்லி வாடியா. இப்ப இருக்கிற நுஸ்லி வாடியா தான் இந்த வாடியா குரூப்பை கண்ட்ரோல் பண்றாரு. இந்த வாடியா குரூப்போட ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனி தான் இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இப்போ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பிஸ்கெட், பிரெட், டைரி ப்ராடக்ட்ஸ் இந்தியா அண்ட் மோர் தென் 60 கண்ட்ரீஸ்ல வச்சிருக்காங்க. ஆனால் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அதில் 95% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் தான், 5% ஆஃப் ஃபாரின். ஸோ அவங்களோட மெயின் பிஸ்னஸே எல்லாமே இந்தியாவில் தான் இருக்கு. அப்புறம் ஒன்று என்னன்னா 90% ஆஃப் த ரெவன்யூ வந்து அவங்களுக்கு வருது பிஸ்கெட் பிஸ்னஸ்ல தான் வருது. அதுலயும் பாத்தீங்கன்னா டோட்டல் பிசினஸ்ல 75% வந்து பிஸ்கெட் பிசினஸ், மிச்சம் 25% தான் இந்த பிரெட்ஸ், டைரி எல்லாமே வருது. அதுல அந்த 75%ல வர பிஸ்கெட் பிசினஸ்னாலதான் இவங்க டோட்டல் ரெவன்யூலயே பாத்தீங்கன்னா அந்த 90% ஆஃப் த ரெவன்யூல வந்து இவங்களுக்கு பிஸ்கெட்ல இருந்து தான் வருது. ஓகே, அடுத்தது இந்த கம்பெனியோட ஹிஸ்டரியை பார்ப்போம். இந்த கம்பெனி ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா 1892 ஒரு குரூப் ஆஃப் பிரிட்டிஷ் பிசினஸ்மேன் 295 rupees இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஒரு சின்ன வீட்டில் கொல்கட்டாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த குப்தா பிரதர்ஸ் இதை அக்வயர் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி நளின் சந்திர குப்தா. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு விஎஸ் பிரதர்ஸ்னு நேம் வைக்கிறாரு. இந்த விஎஸ் பிரதர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது தான் அங்கே வந்து என்னன்னா 1918 சிஹெச் ஹோல்ம்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் பிஸ்னஸ்மேன் வராரு. அவர் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் ஜாயின் பண்ணி அவர் வந்து பிரிட்டானியா பிஸ்கெட் கம்பெனி லிமிடெட்னு மாத்துறாங்க. அப்புறம் 1924 மும்பையில் ஒரு ஃபேக்ட்ரி லான்ச் பண்ணுறாங்க. அது பிறகு டியூரிங் வேர்ல்டு வார் 2 டைம்ல இந்த பிஸ்கெட்டோட சேல்ஸ் வந்து அதில் டிமாண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் 1979 தான் இதோட நேம் வந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்னு மாத்துறாங்க. 1982 பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனி நபெஸ்கோ பிராண்ட்ஸ் இன்கார்பரேஷன், இவங்க வந்து acquired the parent of Peak Finance and became a major foreign shareholder. அப்புறம் 1990 தான் உங்களுக்கு வாடியா குரூப் இந்த கம்பெனி அக்வயர் பண்றாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்க்கு மெயினாக போயிடலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகே, இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இருக்கிற ஒரு ஐட்டமும் ஆல்ரெடி நான் வேற ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புதுசாக வரவங்களுக்கு அது தெரியலன்னா எங்களோட பழைய வீடியோ லேர்ன் டுடேன்னு எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா 3 டிவிஷன் இருக்கும். ஒன்று ஸ்டாக் அனாலிசிஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுவோம், அதுதான் இது. ஒன்றாவது மார்க்கெட் டுடே, அன்னன்னைக்கு வர மார்க்கெட் நியூஸோ இல்லை லேட்டஸ்ட் ஷேர் ட்ரெண்ட்ஸோ அதெல்லாம் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். லேர்ன் டுடேன்னு ஒன்னொரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸில் ஏதோ சொல்லி தருவோம். புது புது இது கான்செப்ட்ஸோ இல்லை எக்ஸிஸ்டிங் கான்செப்ட்ஸோ அதெல்லாம் வந்து அங்கே டீச் பண்ணுவோம். இப்போ இந்த இதில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஒரு லைன் ஐட்டமும் ஆல்ரெடி வேற ஒரு வீடியோவில் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு ஒரு வீடியோ, அது வேணும். அது கிரீன் கலர் லேர்ன் டுடேல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் தம்ப்நெயிலோட ஒரு வீடியோ இருக்கும், அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92,000 crores இருக்கு. இட் இஸ் வெல் அண்ட் குட். ஆப்வியஸ்லி இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி தான். எனி கம்பெனி ஹேவிங் அ மார்க்கெட் கேபிடலைசேஷன் மோர் தென் 20,000 crores இஸ் a large cap company. ஓகே, இப்போ இது கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,818 rupees. இது அதிகமாக கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகம் தான். ஏன்னா நம்ம ஷேர் வந்து ஒருத்தங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்க்கும்போது சரி இந்த மாதிரி ஒரு விலை கொடுத்து வாங்கணுமான்னு யோசிப்பீங்க, ஆப்வியஸாக எல்லாருக்கும் தோணும். ஸோ இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். 52 வீக் ஐலோ பார்த்தீங்கன்னா 4,015 2,100 இருக்கு. இப்போ இந்த புக் வேல்யூ ஆஃப் த ஷேர் பார்த்தீங்கன்னா 182 rupees தான் இருக்கு. ஓகே, புக் வேல்யூ வந்து கம்பேரிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கு.
அதுக்கு ரீசன்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ கம்மியாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் கம்மியாக இருக்கலாம் கம்பெனியில். ஸோ ஆப்வியஸ்லி இந்த புக் வேல்யூ வில் பி லெஸ். அந்த நேரத்தில் டிமாண்ட் ஃபார் த ஷேர்ஸ் டூ ஹை, அதனால கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால புக் வேல்யூவோட ஷேர் ப்ரைஸ் வந்து இட் இஸ் ட்ரேடிங் மோர் தென் 20 டைம்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகுது. ஸோ ஓகே, இப்போ ஸ்டாக் பிஇ 54% இருக்கு. ஸ்டாக் பிஇ வந்து 54%, எனிவேர் பிட்வீன் 15 to 20 நான் குட்னு சொல்லுவேன். இது 54% இருக்கு. ஸோ இது என்ன ஒன்றுமே இல்லை. ஸ்டாக் பின்றது ஜென்ரலாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பர் ஷேர். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எங்கேயோ இருக்கு, இபிஎஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு ஓவரால் 54.10 இருக்கு. ஸோ இந்த 54.10 கேட்டிங்கன்னா ரியலி குட். டிவிடெண்ட் ஈல்டு 0.92%, அதுவும் குட். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 37.45%. Anywhere above 20 is really good. 37.45 is really good. 32 return on equity is 32.7. Other anywhere between 15 to 20% is good. 32.7 is really good. And sales growth 3 years consistent upon 8.61% இருக்கு. இது இடையில வந்து சேல்ஸ் க்ரோத் வந்து லைட்டா டிப் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைம்ல இந்த பதஞ்சலி பிராண்ட் வந்தது. அந்த பிராண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா எக்ஸிஸ்டிங் பிராண்ட்ஸ் லைக் பிரிட்டானியா, பார்லே, அப்புறம் இந்துஸ்தான் யூனிலிவர், இந்த மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கு லைட்டா டர்ன் ஓவர் டிப் ஆயிடுச்சு. அகெயின் இப்போ அந்த டிப்புக்கு பிறகு அகெயின் பீப்புள் ஹவ் அகெயின் கம் பேக் டு பிரிட்டானியா, பார்லே அண்ட் HUL. ஸோ மறுபடியும் இந்த சேல்ஸ் க்ரோத் இந்த கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் ஹவ் பீன் இன்க்ரீஸ்ட். ஓகே, நம்ம இப்போ குவார்டர்லி ரிசல்ட்டை பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அது எஸ்பெஷலி லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்சி இருந்தது. இந்த ஜூன் பாருங்க, ஜூன் 2020 ப்ராஃபிட் பார்த்து சேல் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் வெரி குட். இந்த டேர்ன் ஓவர் வந்து ரியலாகவே குட். 3400 நீங்கள் இயர் ஆன் இயர் கம்பேரிஷன் வச்சு பார்த்தாலே 2700லேருந்து 3400 வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டர்ன் ஓவர் போன இயர் ஆன் இயர் போன வருஷம் ஜூன் 19 குவார்ட்டரையும் ஜூன் 20 குவார்ட்டர் வச்சு கம்பேர் பண்ணால் 26% இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ அது வந்து ரியலாகவே ஒரு வரவேற்கத்தக்கது. ஒன்று இருந்து பார்த்தீங்கன்னா டாப் லைன் மட்டும் ஏறல, பாட்டம் லைனும் பாருங்க. பாட்டம் லைனில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் பிஃபோர் டேக்ஸும் ஏறி இருக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் ஏறி இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நீங்கள் பாருங்களேன், போன வருஷம் 251 crore, இன்னைக்கு 546 crore, நியர்லி 118% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ட்ரெமண்டஸாக கேட்டிங்கன்னா ரியலாகவே ட்ரெமண்டஸ். அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் பிஸ்கெட் சேல்ஸ் அப்படின்னு ட்ரெமண்டஸ். அது எஸ்பெஷலி இந்த கம்பெனிக்கு 90% ரெவன்யூ பிஸ்கெட்லேருந்து மட்டும்தான் வருது. ஸோ இவங்களோட ரெவன்யூ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த கோவிட் டைமில். அதனால உங்களுக்கு தெரியும் இந்த இவங்களோட பிராண்ட்ஸு, அந்த மில்க் பிக்கீஸாக இருக்கட்டும், இல்லை மாரி கோல்டாக இருக்கட்டும், இல்லை அந்த ஜிம் ஜாமு, மில்க் க்ரீம் பிஸ்கெட்டாக இருக்கட்டும், எவ்ரிதிங் ஹஸ் பீன் மேட் குட் சேல்ஸ் டியூரிங் திஸ் கோவிட் பேண்டமிக். அதனால மக்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு பிஸ்கெட் சேல்ஸ் இருந்திருக்கு. அது பிரிட்டானியா பிஸ்கெட் சொல்ல வேணாம், நம்மளுக்கு நல்ல சேல்ஸ் இருந்ததுனால டாப் லைனும் பாட்டம் லைனும் ஹஸ் பீன் ரியலி குட். அடுத்தது நம்ம ஜென்ரல் பிஎன்எல் பார்ப்போம். ஜென்ரல் பிஎன்எல் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், யூ கேன் see that from 2009 பார்த்தீங்கன்னா டாப் லைன் எந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியோட டாப் லைன் இன்க்ரீஸ் ஆகுதோ, அதாவது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ, அதுக்கு ஈக்குவலாக ப்ராஃபிட்டும் கன்சிக்யூட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனியில். இந்த கம்பெனியில் ப்ராஃபிட் ஹஸ் பீன் இன்க்ரீசிங் இன் அ கன்சிஸ்டன்ட் பேசிஸ், எஸ்பெஷலி ஆஃப்டர் ஃபினான்ஷியல் இயர் 11 to 12, 200, 260, 395, 689, 825, 20, இப்போ 1400, 1000. அடுத்து வந்து ட்ரைலிங் 12 monthsக்கு இவங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 1600 இருக்கும், டெஃபினட்டாக ஏறும். ஏன்னா இந்த பீரியட் டிசம்பருக்கு இருக்கும் பார்த்தீங்கனாலே ஒரு 3 குவார்டர் கவர் ஆகிடும். ஏப்ரல் டு ஜூனு, ஜூலை டு செப்டம்பர், அக்டோபர் டு டிசம்பர், இந்த 3 குவார்டர்லேயும் இவங்க எப்படி இருந்தாலும் நம்ம பேண்டமிக் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். லாக்டவுன்லாம் அங்கங்கே பார்ஷியலாக லிஃப்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அன்டில் ப்ராப்பர் வேக்சின் இஸ் இன்ட்ரடியூஸ்ட், இந்த பீப்புளுக்கு இந்த மென்டாலிட்டி ஒரு எப்படி சொல்றது, சிச்சுவேஷன் won't be under control. ஸோ டிசம்பர் இருக்கும், there will be a partial lockdowns and many companies, IT companies have decided to go for work from home till December. அதனால தான் நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் பார்க்கும்போது டிசம்பர் வரைக்கும் there will be a demand for biscuits especially. அதனால தான் இவங்களோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரைலிங் 12 monthsல என்ன கொடுத்துருக்காங்களோ 12,320 கொடுக்குறாங்க, அதோட அதிகமாக போகிறது கூட பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் லைனும் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டம் லைனும் நல்லா இருக்கு. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரியலி குட் ஃபார் த கம்பெனி. டாப் லைன் நல்லா இருக்கு, பாட்டம் லைன் நல்லா இருக்கு. ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். டிவிடெண்டும் ஆப்வியஸ்லி தே வில் டூ டீசென்ட்லி குட். ஸோ ஓகே,
இப்போ ஒன்னர் இது நீங்க இந்த பிஎன்எல்ல ஒன்று அப்சர்வ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்பீங்க. ஓகே, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஏறுதுன்னா ஆப்வியஸா பாரோயிங்ஸும் ஏறும். ஏன்னா when the borrowings are being increased, obviously the interest payment along with it will be also be increased. ஸோ இங்க இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பாரோயிங் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம இப்போ அந்த பேலன்ஸ் ஷீட்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட் வந்திருக்கும். ரிசர்வ்ஸ் வந்து இயர் ஆன் இயர் ஏறுது. அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலே. நத்திங் இல்லை, ஒரு வருஷம் நீங்கள் ப்ராஃபிட் ஏற ஏற அது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் ரிசர்வ்ல ஆட் பண்ணுவாங்க. அதனால ரிசர்வ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸால. இப்போ இங்க நீங்க கிளியர் அப்சர்வ் பண்ணுங்க, பாருங்களேன். ஃபினான்ஷியல் இயர் 19ல பாரோயிங் வந்து கிட்டத்தட்ட 156 crores தான் இருக்கு. ஆனா ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 20ல பாருங்க 1538 crores. The borrowings have been increased tremendously. ஓகே, இது வந்து நல்லதான்னு கேட்டீங்கன்னா, எந்த கம்பெனியா இருக்கட்டும், ஒரு பேசிக் சின்ன கம்பெனியா இருந்தாலும் டெப்ட் பேர்டன் அதிகமாயிடுச்சுன்னா அந்த கம்பெனி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் தான் செய்யும். ஆனா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, டாப் லைன் டேர்ன் ஓவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்க வாங்கின கடனுக்கு ஏற்ற மாதிரி டேர்ன் ஓவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகி உங்க பிசினஸ் டெவலப் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த பாரோயிங் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். அந்த பாரோயிங் மேனேஜ் பண்ண முடியும்னா ஆப்வியஸா கம்பெனி லாங் டேர்முக்கு சர்வை பண்ண முடியும். அந்த கோயிங் கன்சர்ன் ஒரு கான்செப்ட் வரும். அதாவது வெதர் திஸ் கம்பெனி கேன் ரன் இன் தி ஃபோர்ஸபிள் ஃபியூச்சர் ஆர் நாட். அந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் இது ஃபுல்ஃபில் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, பாரோயிங் இவ்வளவு தூரம் ஏறினதுனால நியர்லி 10 times ஏறி இருக்கு. ஏறினதுனால பாத்தீங்கன்னா இவங்களோட டாப் லைனா ஏறுது. அதனால ஆப்வியஸா இது ஃபுல்ஃபில் பண்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஒன்னர் இது வந்து நான் வந்து இந்த ஃபியூச்சர் அவுட்லுக்ஸ்ல ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்றேன் இதோட கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸோட ஐட்டத்தை பத்தி. அதர் தன் தட் இந்த பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட்லி பிரசன்டபிள் பேலன்ஸ் ஷீட் தான். ஒரு அசெட்ஸ் ஹவ் பீன் டோட்டலி 7830, liabilities have been டோட்டலி 7830. ஒரே ஒரு இது என்னதுன்னா, இதுல ஒரு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் ஐட்டம்ல அதுல ஒரு சின்ன நெகட்டிவிட்டி இருக்குது. அது ஃபியூச்சர் அவுட்லுக்ல நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை இப்ப சார்ட் அனாலிசிஸை பார்ப்போம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம சார்ட் அனாலிசிஸ் பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 1 day சார்ட். நீங்கள் இதை பார்க்குறது இதில் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. நான் வந்து இன்ட்ராக்கு எதுவுமே நான் இப்போ சொல்கிறது போகிறதில்ல. நான் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் சொல்கிறது. ஸோ நம்ம லாங் டேர்ம் சார்ட்டை பார்ப்போம். லாஸ்ட் 1 year சார்ட்டை நம்ம பார்த்தாலே இந்த கம்பெனியில் வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் எல்லாம் தெரியும், ஆஸ் யூஷுவல் எல்லாரும் கோவிட் டைமில் வந்து ஒரு டிப் இருந்தது. இந்த கம்பெனி வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24% கிட்ட டிப் ஆயிருக்கு. 31%, நியர்லி 31%, 989 rupees கீழே போய் 31% டிப் ஆயிருக்கு அந்த கோவிட் பீரியட்ல. ஓகே, இப்போ அது பிறகு மறுபடியும் உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு விழுந்த டிப்ல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் இருந்திருக்கு இந்த ஷேர்ல. நியர்லி 78% the stock price has been increased. 1677 இருக்கு இப்ப. ஸோ அன்னைக்கு அந்த மார்ச்ல இருந்து இன்னைக்கு பார்க்கும் 78% இன்க்ரீஸ் இருக்கு. ட்ரெமெண்டஸ் இது. சரி, நம்ம இனிமேல இந்த ஸ்டாக் விழுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ், there is a possibility. ஏன்னா there is a possibility that an economic recession might come within a few months. ஏன்னா every sector will, other than FMCG and IT sectors, many sectors will fall down. ஸோ அது ஆப்வியஸாக வந்துட்டு அது குளோபல் இண்டஸ்ட்ரீஸும் நிறைய விழும். நிஃப்டி 50 இருக்கிற கம்பெனிஸும் சில இதெல்லாம் பாதி மேலே விழும். ஸோ வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் இஸ் தட் இன்னொரு ஃபியூ மந்த்ஸ் எக்கனாமிக் ரிசெஷன் வந்துச்சுன்னா மார்க்கெட்ஸ் கீழே விழும் மறுபடியும். அந்த டைம்ல எந்த அளவுக்கு கீழே விழுன்னு செக் பண்ணணும்னா, இப்போ இதோட மேக்ஸிமம் சார்ட்டை பார்ப்போம். எந்த லெவலில் வந்து மார்க்கெட்ஸ் இனி வரப்போகிற மந்த்ஸில் கீழே விழும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த 2008 to 2009 அந்த ரிசெஷன் வந்து தெரியுமா, எஸ்பெஷலி 2008 அந்த ரிசெஷன்ல இந்த ஸ்டாக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் 2008ல இருந்து இதோட இந்த நவம்பர் 2000 பார்த்தீங்கன்னா 23% கீழே விழுந்தது. நியர்லி 34 rupees கீழே விட்டது. அப்போ அந்த ஸ்டாக்கோட விலை பார்த்தீங்கன்னா 140s 112 அந்த ரேஞ்சில் இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% கீழே விழுந்தது அந்த டைம்ல 2008 அந்த ரிசெஷன் பீரியட்ல. அதில் உங்களுக்கு காமிச்சிருந்தேனே. இப்போ இந்த 24-25% இப்போ விழுமான்னு கேட்டீங்கன்னா 24 to 25 விழுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இந்த கம்பெனி இஸ் டூயிங் ரியலி வெல். ஏன்னா அந்த டைம் எக்கனாமிக் ரிசெஷன் வந்து வாஸ் நாட் சப்ஜெக்டட் பை எனி
டிசீஸ் அண்ட் ஆல். இன்னைக்கு வந்து கோவிட் இருக்கிறதுனால மெனி பீப்புள் ஆர் இன் லாக்டவுன். ஸோ இந்த பிஸ்னஸ் எஸ்பெஷலி இன் பிரிட்டானியாவை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. எஸ்பெஷலி பிஸ்கெட் பிஸ்னஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. 90% ஆஃப் த ரெவன்யூ இந்த கம்பெனி பிஸ்கெட்லேருந்து தான் வருது. ஸோ எனக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா இந்த கம்பெனிக்கு பெர்ஃபார்மன்ஸ் வில் பி ரியலி குட். அதனால ஷேருக்கு டிமாண்ட் இருக்கும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் இஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் கேம். ஸோ தெர் வில் பி டிமாண்ட், லாட் ஆஃப் டிமாண்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஷேர். அதனால நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், எக்கனாமிக் ரிசெஷன் வந்தால் கூட கம்பெனி விழும். ஆனால் ஒரு 24-25 கிட்டலாம் விழாது. என்னோட ப்ரொடிக்ஷன்னா 10-15% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் எக்கனாமிக் ரிசெஷன் வர டைமில் 10-15% விழலாம். இல்லைனா அது கூட விழாமல் கூட டிமாண்டு ஷேருக்கு அதிகமாக இருந்ததுன்னா இட் ஓன்ட் ஃபால். பட் வாட் ஐம் ஃபீலிங் தட் எல்லா கம்பெனிஸும் ஃபால் ஆகும்போது இது ஒரு 10-15க்கு விழுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த எக்கனாமிக் ரிசெஷன் அந்த 2008-9 25% விழுந்ததோ அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட இந்த தடவை வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரியலி குட். டிமாண்ட் இஸ் ஹை டியூ டு கோவிட். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து 10-15% விழ வாய்ப்பு இருக்கு. எப்போ இந்த எக்கனாமிக் ரிசெஷன் வந்து 10-15% இந்த ஷேர் விழுதோ அந்த டைம் நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா இது ஓரளவுக்கு லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். நான் இதில் லாங் டேர்ம்னு சொல்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு இந்த ஷேர் வந்து ஒரு நல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் சில ப்ரைஸ் ஆக்ஷன் அவுட் பிரேக் பார்க்கணும். அது பிறகு மேபி ஆஃப்டர் 2 to 3 இயர்ஸ் இந்த கம்பெனியோட ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகுது, ப்ரைஸ் ஆக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி எப்படி ட்ரிகர் ஆகுது, நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஏன்னா ட்ரெண்ட் மைட் சேஞ்ச். இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகலாம். டெவலப் ஆகிட்டு இன்னும் ட்ரெண்ட் டிமாண்ட் ஃபார் த டைவர்சிஃபை பண்ணலாம், டிமாண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். எவ்ரி ஃபேக்டர் இஸ் தட். எல்லா ஃபேக்டரும் வச்சு நம்ம கன்சிடர் பண்ணும்போது லாங் டேர்முக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பட் ஃபார் 2 to 3 இயர்ஸ் we can wait for 2 to 3 இயர்ஸ். அதில் வந்து டெஃபினட்டாக ஒரு நான் சொன்ன ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது 2 to 3 இயர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். பட் அதுக்கு மேலே பார்க்கணுன்னா இதோட பிஸ்னஸ் க்ரோத் வந்து கன்சிக்யூட்டிவாக இவ்வளோ தூரம் போகுதுன்னு நம்ம செக் பண்ணணும். மேபி இட் வில் கோ, டெஃபினெட்லி இட் வில் கோ குட். ஏன்னா கன்சிடரிங் ஆல் த கீ ஃபேக்டர்ஸ். ஸோ பட் ஃபார் 2 to 3 இயர்ஸ் திஸ் வில் பி a really good investment. ஓகே, இப்போ ஃபியூச்சர் அவுட்லுக் பார்ப்போம். இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து பார்ப்போம். இப்போ இந்த கம்பெனியோட ப்ரோஸ் முக்கியமான பாசிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியல் 2017 பார்த்தீங்கன்னா 15.5 lakhs டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் இருந்தது. அதுக்கு 21.7 lakhsக்கு ஃபினான்ஷியல் 20 ஏற்றிருக்காங்க. இதனால என்னென்னா உங்களுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸிலி அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ ரூரல் டீலர்ஷிப் அவுட்லெட்டும் பார்த்தீங்கன்னா 10,000 ஃபினான்ஷியல் 2017 21,000 ஃபினான்ஷியல் இயர் 2020க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட டிமாண்ட் சப்ளை ஹஸ் பீன் இன்க்ரீஸ் இன் ட்ரெமெண்டஸ் வே டு ஃபுல்ஃபில் த டிமாண்ட். அப்புறம் இந்த கம்பெனி ஹஸ் இன்க்ரீஸ் இட்ஸ் பாரோயிங் இந்த ஃபினான்ஷியல் 1920. ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த குவார்டர்லி ரிசல்ட்ல சொல்லும் போது சரி, நான் அந்த எஸ்பெஷலி அந்த பிஎன்எல் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அதில் வந்து 19 பிஎன்எல்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸ் வந்து 1920 ஃபினான்ஷியல் இயரில் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆனது உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருந்தேன். அது வந்து இன்க்ரீஸ் ஆனது 1,500 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 156 crore 1,500 nearly 10 times the borrowings have been increased. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் when the top line is really good, டேர்ன் ஓவர் நல்லா போயிட்டு இருக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் நல்லா இருக்கு, உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்ட் இருக்கனால ஷேருக்கு டிமாண்ட் நல்லாவே இருக்கும். ஆல் த ரேஷியோஸ், பிஇ ரேஷியோ இருக்கட்டும், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டாக இருக்கட்டும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, எவ்ரி திங் நல்லா இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோஸ் வில் பி ரியலி குட், புக்கிங் குட். ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் தட் இந்த கம்பெனி வந்து பாரோயிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ்னால இந்த பாரோயிங்ஸை ரீபே பண்ண முடியும். பட் அட் த சேம் டைம் இட் இஸ் லிட்டில் ஹை. அது வந்து ஒரு சின்ன ஒரு காஷியஸ். ஒன்றாவது நான் சொல்லியிருந்தேன், இந்த பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு ஐட்டம் இருக்குது, அந்த ஐட்டம் பற்றி நான் சொல்லணும். இந்த கம்பெனியோட அசெட்டில் பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இருக்குது. அது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இதில் நான் காமிச்ச பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு இல்லை, அது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்ட்ராக்ட் தான். டீட்டெயில்டு பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா நான் ஆனுவல் ரிப்போர்ட்டில் நான் பார்த்தேன். அதில் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் ஐட்டம் டோட்டலாக 39 crores இருக்குது. இந்த கம்பெனியோட டோட்டல் அசெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7,253 crores இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா 39 crores பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 1% ஆஃப் த டோட்டல் அசெட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ எப்பவுமே வந்து ஒரு கேஷ் வந்து லிக்விட் கிரன்ச்னு சொல்லுவாங்க ஒரு கம்பெனியில். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து நல்ல லிக்விடிட்டி நல்லா இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு
சடன் ஒரு இம்பாக்ட் இருந்தால் கூட கம்பெனியில் இருந்தால் ஒரு சடன் ரீபேமெண்ட் இருந்தாலும் ஒரு லிக்விட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரீபேமெண்ட்டும் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவிட்டி இதில். அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா 75% பிஸ்னஸ் வந்து பிஸ்கெட்லேருந்து வருது அண்ட் 90% டோட்டல் ரெவன்யூவே இவங்க கம்பெனி பிஸ்கெட்லேருந்து தான். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ பிஸ்கெட்டோட டிமாண்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து வர ரெவன்யூவும் நல்லாயிருக்கும். இதுதான் இந்த கம்பெனியோட நான் ஃபியூச்சர் அவுட்லுக்கில் சொல்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். சரி, வாட் ஐம் ட்ரைங் டு கன்க்ளூட் இஸ் தட் okay, what I'm saying is that wait for the economic recession. Economic recession will happen கேட்டிங்கன்னா many economists are saying that economic recession will happen. See, the people have lost cash, people don't have liquidity, people இன்னைக்கு எப்படி சொல்ல சர்வைவல்கே there are many small businesses that have been eroded and there are many big businesses they have laid off many people. அதனால லே ஆஃபும் நிறைய இருக்கு, பீப்புள் கேஷ் இல்லாதனால there will be a demand சைட்ல இருந்து பயங்கர ஒரு டிக்ரீஸ் இருக்கும் டிமாண்ட் சைடில். ஆட்டோமேட்டிக்லி இந்த எக்கானமி வில் கம் டவுன் ஃபர்தர் டவுன். அதே நேரத்தில் இந்தியாவோட பாரிங்ஸை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், டெப்ட் டு ஜிடிபி இஸ் 87%. ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்க்கும்போது எக்கனாமிக் ரிசெஷன் இஸ் சர்டன் டு ஹேப்பன் ஐ ஃபீல். ஸோ வாட் ஐ திங்க் இஸ் தட் when the economic recession happens, the demand will go tremendously down. அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வில் கம் டவுன். அப்போது இந்த ஸ்டாக் நான் சொன்ன மாதிரி அந்த சார்ட் அனலிஸ்ட் 2008 to 9 ரிசெஷன் 25% ஃபாலோ ஆயிடுச்சு. ஆனால் இந்த டைமில் 10 to 15 தான் ஃபாலோ ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா பேஸ்ட் வந்து இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ், எஃப்எம்சிஜி, இந்த பிஸ்கெட்டோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இந்த ஸ்டாக்குக்கும் கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும். இந்த எக்கனாமிக் ரிசெஷனில் கூட ஒரு 10 to 15% ஃபாலோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த டைமில் என்ட்ரி போடுங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு டெஃபினட்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி அது லாங் டேர்ம் இன்னும் ஒரு ஃபர்தராக எவ்வளோ இயர்ஸ்க்கு போகணுன்றது அந்த டைமில் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் ஃபார் ஆஸ் ஆஃப் நவ் எக்கனாமிக் ரிசெஷன் வரும்போது மார்க்கெட் கீழே வரும்போது 10 to 15% இந்த ஸ்டாக் கீழே விழுவ சான்ஸ் இருக்குது. அப்போ என்ட்ரி போடுங்க. என்ட்ரி போட்ட பிறகு ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட். வேறு இந்த மாதிரி ஏதோ ஸ்டாக்கு வீடியோஸ் எதாவது வேணும்னா எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ.